ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். 12 மணி ஆக போகுது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆயிடுச்சு. இப்போ தான் பாலே காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுண்டல் எப்பயுமே வந்து நோம்பில் வந்து சுண்டலை வேக வைப்பேன். இந்த வாட்டி வாங்கவே இல்லை. இப்போ தான் வாங்கி சொன்னேன். இதை ஊற வைக்கணும். இதை ஊற வச்சு இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில் ஊறிடும். ஓகேங்களா? அது ஊற வச்சிடலாம். இது நஞ்சு இருக்கிறது வடகம் போடணும். இது நைட்டு சிக்கன் பொரிச்ச ஆயில் இருக்குது. தண்ணி ஊற்றி வந்து ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நான் குட்டியோன்னு ஊற வைக்கிறேன். சரியாக தான் தெரியல, பார்ப்போம். ஊற வச்சு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஓரமாக இருக்கட்டும். பால் போட்டு கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுண்டல் வேக வைக்க போகிறோம். அது காலையிலே வந்து ஊற வச்சோம் பார்த்தீங்களா, நல்லா ஊறிடுச்சு. பயிர் ஊறிடுச்சு. நம்ம வந்து வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்சு அப்படி விசில் வச்சிடலாம். பாய்ச்சா வந்துட்டாங்க. எங்கள் பொண்ணு ரவை வாங்கி வச்சிடலாம். அது வாட்டு ஒரு நல்ல இந்த விசில் வந்து சீக்கிரம் வந்துடும். ஒவ்வொரு குக்கர் வந்து விசில் வந்து வேறுபடும். எங்கள் குக்கர் வந்து சீக்கிரத்தில் வந்துடும். அது ஏகிறதுக்கு எப்படி 10 விசில் தான் இந்த பயிரை வேகும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் ஆயில் இருக்குது, சிக்கன் பொரிச்ச ஆயில் இருக்குது. அதை நான் இப்போ சமைக்கும் போது யூஸ் பண்ணிடணும். பால் காய்ச்சி உரமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வசிம் வந்து நமக்கு எப்பயுமே சொல்லணும் கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டான், அரிசி கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டான். அதை உரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வசிம் வந்து பஜ்ஜி அன்றைக்கி வந்து பஜ்ஜியும் வடையும் உளுந்தோட இருந்திருக்கான். சமோசா இடத்துல இல்லையா, இது ஓரம் எடுத்து வச்சிடலாம். பயிர் வந்து விசில் வச்சுருக்கோங்க. விசில் வரட்டும் கொஞ்சம். வந்து இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, வெளியே வந்து பருத்தி உரிச்சு விட்ருக்கோம். இந்த டயத்தில் நோம்பு டயத்தில் வந்து பருத்தி வந்துச்சு. வாங்க அதை கொஞ்சம் உரிச்சிட்டு இருந்தால் இருக்கும். டைம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு என் பொண்ணு வந்துடுமா. அப்படிலாம் வெளியே எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி அவ்வளோவா பெருசாலாம் எதுவும் செய்யலைங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிச்சு. இன்ஷால்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு இத்தரில் ஏதாவது ரெசிபி ஏதாவது பண்ணுவோம். இன்றைக்கி எந்த ரெசிபி அவ்வளோவா செய்யலை. சுண்டல் வச்சதுனால சரி போதும், நம்ம நோம்பு தொடர்ந்து சாப்பிட முடியாதுன்னு இதே போதும்னு நினச்சி. டெய்லி அதிகமாக சாப்பிட முடியாது இல்லையா? சரி வாங்க நம்ம போய் பருத்தி உரிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே பருத்தி ஆல்ரெடி உரிச்சுட்டு இருந்தோம். உரிச்சு இருக்கும்போது அசருக்கு வாங்க சொல்லிட்டாங்களா, நமாஸ் படிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நோம்பு டயத்தில் போய் பருத்தி அடிக்கணுங்க. எங்களுக்கு பருத்தி உரிக்கிற வேலையும் அதிகமாக தான் இருக்கும். எடுத்துனால வர்றேன். இப்போ கொஞ்சம் பருத்தி உரிச்சமாக்கும் நமக்கு நோம்பு திறக்க டைம் ஆயிரும். கொஞ்சம் உரிச்சு முடிச்சுட்டு நம்ம நோம்பு திறக்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? பயிர் வந்து வேக செலுத்தாச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நான் ஒரு கையில் பூனை பிடிச்சி நல்லா செய்ய முடியும். நம்ம இதை வந்து தாளிச்சிட்டு உங்களுக்கு நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தாளிச்சாச்சு. வீட்டில் கருவேப்பிலை காலியாகிடுச்சு. இனிமேல் வாங்கணும். புதினா இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, கருவேப்பிலை இல்லை. அதனால் தாளிச்சாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. டைம் ஆச்சா. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே டக்குன்னு. இப்போ வந்து இஃப்தாருக்கு வந்து நீங்கள் அவ்வளோவா செய்யலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து ஜூஸாக குடிச்சு ஒரு மாதிரி அஞ்சு சருபத்து மட்டும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து பஜ்ஜி, உளுந்த வடை, பருப்படை வாங்கியிருக்கு. இது வந்து நம்ம பழைய சொன்ன அரிசி கஞ்சி, இது சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து சர்பத் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டைம் ஆச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம நோம்பு திறந்துடலாம். சர்பத் எடுத்து வச்சாச்சு. டைம் இருக்குது. எடுத்து வச்சா வெளியே கூலிங்க போயிடும். அந்த இன்றைக்கி செம்ம வெயிலுங்க. நான் ஜில்லுன்னு குடிச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு சர்பத்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. இதுதான் என்னுடைய இஃப்தாருடைய உணவு. ஆனால் நீ சமையல் பண்ணும்போது நான் என்ன சமையல் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து அதுக்கு பார்க்கலாம். இப்போ நோம்பு திறந்துட்டு நம்ம சமையல் எடுக்கிறதுக்கு சமையல் வேலை பண்ணிவிட்டு இன்றைக்கி மாசாவது எங்களுக்கு இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் திராய் தொழுவ போகிறோம். பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எங்கள் பள்ளிவாசலுக்கு பின்னாடி வந்து பூங்கான்னு இருக்கும். அங்கே தான் நாங்கள் முன்னாடி போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் நமாஸ் படித்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புதுசாக பள்ளிவாசலில் கட்டியிருந்தாங்க இல்லையா, ஒரு மண்டபம் கட்டியிருந்தாங்க, கல்யாண மண்டபம் வந்து. இப்போ அங்கே வச்சு தான் தொழு நடத்துகிறாங்க. அதனால் இப்போ எங்களுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. அதை எனக்கு உள்ளாக போய் என்னால் சரியாக எடுக்க முடியல. துவைக்கின்றேன். அவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயா. Hi.
நோம்பு திறந்தாச்சு. நோம்பு திறந்துட்டு இப்போ திராவியாக்கு போகணும் இல்லையா? சாப்பாடு பாருங்க, அரிசி உள்ள இருக்கு. எனக்கு சின்ன பாத்திரமா இல்லை, சட்டி பெருசா இருக்கு. சரி, சாப்பாடை வடிச்சு வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அது லைட்டாக கொஞ்சமாக தொக்கு வைக்க போகிறேன். தொக்கு வச்சு முட்டை வைக்கலாம். நமக்கு சகருக்கு வந்து இன்னைக்கு சகரு சேர்த்து இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தக்காளி வெங்காயம் கட் பண்ணிட்டு குக்கரில் வைக்க போகிறேன் சிக்கனை. எப்பவுமே நான் குக்கரில் வச்சது கிடையாது. இன்றைக்கி நான் வந்து குக்கரில் வைக்க போகிறேன். குக்கரில் வச்சோம்னா நான் அன்றைக்கி ஒன்று செஞ்சு எனக்கு நல்லா இருந்துச்சு மட்டன்னு சொன்னாங்க. சரி, அதே மாதிரி இதே ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். அதை குக்கரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தாளிச்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெளியே கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, பாத்திரம் தைக்கணும். நம்ம சமைக்க அங்கே வாங்க சொல்ல நமாஸ் அங்கே போய் தான் நான் படிப்பேன். இது எஸ்ஸா வந்து நமாஸ் படிக்கிறது அங்கே போய் தான் படிப்பேன். அப்படியே வந்து திராய சொல்லிடுவோம். ஓகேங்களா? போயிட்டு வர அப்படியே 10:30 ஆயிரும். அதனால் எல்லாமே டக் டக் முடிச்சிட்டோமாக வந்து தூங்க கரெக்டாக இருக்கும். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சகர் டைம் ஆச்சு, எந்திரிச்சாச்சு. வசிம் பாச்சா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, உசுப்பி விடணும். பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். பொண்ணுக்கு வந்து முட்டை வேக வச்சா பிடிக்காது. ஒரே ஒரு முட்டை மட்டும் வேக வச்சுருக்கேன். அங்கே உசுப்பி விட்டுடலாம். மணி 4 மணி ஆக போகுது. அந்த கொஞ்சம் சிக்கன் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து குக்கரில் வச்சிட்டோம்னா அப்படி இருக்குது. சாப்பாடு வடித்தது அப்படியே 1 மணிக்கு இருக்குது. இது ஃபுல்லாக கஞ்சி கிடக்கு, பழைய சாதம் இருக்குது. இது ஃபுல்லாக மடகம் போடணும். ஓகேங்களா? இப்போ கதவை திறந்துடலாம். எங்கள் தெருவில் எந்திரிச்சிட்டாங்க. பாருங்க. வசீமா, வசீம் எந்திரி, இங்கே இரு. இந்த டைம் ஆச்சுல, இங்கே பாரு மம்மி. எந்திரி. ஆனாப்பா சகட்டே எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 மணி ஆயிடுது. திராவியா தொழுக முடியுது. வந்து தூங்கி பசங்க 12 மணிக்கு மேலே ஆயிடுது. காலைல 3 மணிக்கு தான் ரொம்ப கஷ்டம்தான். மறுபடியும் திருப்பி 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணும். இன்றைக்கி பாச்சாவுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்குது, ஆனால் வசீமுக்கு இல்லை. வசீம் ஹாயாக தூங்குவான். பாச்சா மட்டும் பாவம் தூக்கமே இல்லை. அப்படியே என்ன சொல்கிறது, சகரு வச்சுட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன். தூங்கிட்டு அவரை கிளம்பி அவன் ஸ்கூலுக்கு போகணும். இன்றைக்கி சகர் விழா பார்க்க போகிறேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நான் வசீம் வந்து எங்கள் ஊர் பள்ளியாசலுக்கு போய் நிறைய எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சகர் டைமுக்கு வந்து 2 வருஷமாக, போன வருஷமாக, அதுக்கு 3 வருஷமாக கொடுக்குறாங்களா சாப்பாடியா? 2 வருஷமா 3 வருஷமா 3 வருஷமா 3 வருஷமா வந்து போயா போன வருஷம், அதுக்கு போன வருஷம் வந்துச்சுல. இப்போ 3 வருஷம், 2 வருஷமாக கொடுக்குறாங்க. இதோட 3ஆவது வருஷம். 3 வருஷமாக வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் ஊரில் சகர் சாப்பாடு கொடுப்பாங்க 30 நோம்புக்கும். நாங்கள் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் அப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் யாரும் கொடுத்ததில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷமாக வந்து எங்கள் ஊருக்காரங்க ஒருத்தவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை அங்கே போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வா வசீமும் சொல்லியிருக்கேன். அதுக்கு சரின்னு சொல்லியிருக்கான். எப்படி எடுத்துகிட்டு வரான்னு தெரியல, அதை நான் பார்க்கலாம். எந்திரிமா வசீமா, எந்திரிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு வசீம் பாச்சா ஹவுஸ் போட்டு நான் அவங்க போகும்போது எடுக்கிறேன். அது வசீமில் கொடுத்து விட்றேன் ஃபோனை. எப்படி வீடியோ எடுத்துகிட்டு வரான் பார்க்கலாம். இந்தா வீடியோ எங்கள் வீட்டில் யாரும் எந்திரிக்க போல. வக்கீல் மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் எந்திரிக்கல. சகதிக்க மாட்டாங்க. அவத்தா
சரி என்ன வக்கீல வரலையா? வீட்டில் தான் இருக்கேன். நாலு ரெண்டாச்சு. நான் உன்னை உசிப்பிட்டு வந்து 4-2. வெளியே வா, நீ வா வெளியே. சாப்பாடு எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். திங்கிறது